மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஜெயலலிதா அம்மையாருக்கு இவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு என்ன காரணத்திற்காக வந்தது? அதுவாவது நிறைவேறியது அந்த எண்ணமாவது? அதிமுக அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படாத நிலை, ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை செலக்ட் பண்ணாரு அப்படின்றது போது எம்ஜிஆர் வந்து படிச்சவங்களை நம்பி கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார். படிச்சவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா படிச்சவன்ல சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான்ன்றது அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. அவங்களுக்கு வந்து தனக்கு நிகரா ஒரு ஆள் உலகத்திலே இல்லைன்னு நினைப்பாங்க. ஒரு நாள் எம்ஜிஆர் கையை பார்த்துட்டு உங்க கையில ராஜரேகை ஓடுது, நீங்க ராஜா ஆவீங்க அப்படின்றாங்க. இது ராஜாக்கள் கையில ஓடுற ரேகை அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியான்ட்டு சரின்னு சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. என்னென்ன ஷூட்டிங் நடக்கும்போது ஜெயலலிதா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா கையை பார்க்கும்போது ஜெயலலிதா கையில் அதே ராஜரேகை ஓடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மு நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளாக வருவ, உன் கையில் ராஜரேகை ஓடுது. அரசியல் நெவர், நான் அதெல்லாம் வரமாட்டேன், சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து இவங்க தான் ரைட் பர்சன். இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணல, தனியாக இருக்காங்க, வெரி போல்டு லேடி, நல்ல இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் ஹிந்தி அதெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க. அப்போ ஜெயலலிதா கேன் இம்ப்ரெஸ் பீப்புள் பை ஹர் ஸ்பீச். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச் தயார் பண்ணி எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது எங்கே அம்மு எங்கன்னா அம்முவை காணோம். ஐயோ அது ஏறலையா, அதுங்கள நம்ம வந்துட்டோமான்னு. என்னையே அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு எம்ஜிஆர் அந்த நடுக்கடலில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, பார்த்தா ஒரு சிங்கிள் போட்டில் ஜெயலலிதா போ. எம்ஜிஆரையே சேலஞ்ச் பண்ணுற ஆள் என்ன, உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கணும். கரெக்டான செலெக்ஷன் தானே. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பேர் நிற்கிற மாதிரியே ஜெயலலிதா பேர் நிற்குது இல்லை. எம்ஜிஆருடைய செலெக்ஷன் கரெக்ட். அவருக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்தார். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வராதனால தான் இன்னைக்கு கட்சி தகுடு தத்தம் போடுது. 1000 வருஷம் இந்த கட்சி இருக்கும்ன்றாங்களா, அப்போ நமக்கு அடுத்து யார் வர்றது? அவங்க விஜயசாந்தியை கேட்டு பார்க்குறாங்க, அந்த அம்மா முடியலை. அஜித்தை கேட்குறாங்க, அஜித்தும் நோ சொல்லி அதில் அஜித் அவர்கள் பட்டியல் பெயர் இருக்குதா? ஆமாம், அஜித்திட்ட நேரையே கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கன்னு. அவர் கூட இருந்தவங்க அவரை வந்து ஏற்றி விட்டு நீங்களே பெரிய ஹீரோ, நீங்கள் போய் என்ன அந்த அம்மாட்ட சேர்றது, நீங்களே பெரிய சிஎம் பிஎம்லாம் ஆகலான்னு இந்த சுற்றி இருந்தவங்க கெடுத்த கெடுதான். எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இரட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னத்தோடு அது எந்த ஒரு எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. அந்த இரட்டை இலை இன்னைக்கு இரட்டை இலை அப்படின்னால ஞாபகம் வர்றது ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா அம்மையார் தான். இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு இவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு என்ன காரணத்திற்காக வந்தது? அதுவாவது நிறைவேறியது அந்த எண்ணமாவது? இது நல்ல கேள்வி. அதாவது இது 2 கேள்வி. இரட்டை இலை எப்படி வந்தது, ஜெயலலிதா எப்படி வந்தாங்கன்னு. ரெட்டை இலைக்கு வந்து இவரெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. அது மாயத்தேவர்கிட்ட வந்து இப்போ முதல்ல கட்சி நிற்கும் போது அரசியல் கட்சியாக நிற்கலை, சுயேட்சையாக தான் நிற்கிறாங்க. அப்போ சுயேட்சைக்கு 4-5 சின்ன எடுத்து கொடுத்து, நீங்கள் திண்டுக்கல்லில் இவர் மாயத்தேவர் அதிமுக சார்பாக நிற்கிறார். அப்போ அதிமுக அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படாத நிலை, முதல் தேர்தல் இல்லையா, அப்போ சுயேட்சையாக தான் நிற்கிறான். அப்போ சுயேட்சைக்குரிய சின்னம் கொடுக்கும் போது இது வரைகிறதுக்கு ஈஸின்னு ரெட்டை இலையை எடுத்துட்டு இதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு மாயத்தேவர் தான் டிசிஷன். அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், ஃபோனில் சொல்கிறாரு, நான் இப்படி எடுத்திருக்கேன். சரி, ஏன்னா மாயத்தேவர் படித்தவர் வக்கீல் அப்படின்னும் போது எம்ஜிஆர் வந்து படித்தவங்களை நம்பி கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார். இந்த விஷயத்துக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே படித்தவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் படித்தவன்ல சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான்ன்றது அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. இப்படி தான் ரெட்டலை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதில் ஒரு சமயம் அந்த கட்சி 2ஆக பிரியும் போது ஜானகி ஜெயலலிதா படம்லாம் வரைஞ்சிருந்தாங்க. வரைஞ்சி அந்த 2 இலையும் பிச்சுக்கிட்டு போன மாதிரி எல்லாம் காமிச்சு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போது அண்ணா எம்ஜிஆர் வரைஞ்சாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைகிறாங்க. அது ஒரு நல்ல சின்னம், எளிமையான, வரைகிறதுக்கு ஈஸி. ஏன்னா பசுவங்கன்றும்லாம் இருந்துச்சு. அப்புறம் ராட்டை நூறுக்கும் பெண், இந்திரா காங்கிரஸுக்கு ராட்டை
அப்போ வந்து எம்ஜிஆர் ரெட்டை இலைன்னு சொன்னது கூட அந்த திண்டுக்கல் எலெக்ஷன் அப்போ அண்ணே பின்னாடி இருந்து கேட்கும் போது ராட்டை இலை ஓட்டு போடுங்கன்னு வருது, நீங்கள் அதனால ரெட்டை இலைன்னு விரல் காட்டுங்கன்னு சொன்ன பிறகுதான் அவர் அந்த வி சிம்பல் காமிச்சது. ஏன்னா இல்லைன்னா அவர் ரெட்டை இலையில ஓட்டு போடுங்கன்னா ராட்டை இலை ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. அப்போ ராட்டை சுத்துற பெண் சின்னம் ஒன்று இருந்தது, பசுவும் கன்றும்னு ஒரு சின்னம் இருந்தது. அதெல்லாம் வரைகிறது கஷ்டம், இது வந்து வரைகிறது ஈஸி. அதனால இதை தேர்ந்தெடுத்தார். எம்ஜிஆருடைய அட்வைஸ் அதுதான் மாயத்தேவருக்கு, சின்னம் எடுக்கும் போது வரைகிறதுக்கு ஈஸியாகிடுங்க, நம்ம பசங்க வரையணும் அப்படின்னு. அதன் பிறகு ஜெயலலிதா வரும் பொழுது ஜெயலலிதா வந்து இதுக்கு ஒரு நீண்ட கால வரலாறு உண்டு. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை செலக்ட் பண்ணாரு அப்படின்றதுக்கு. நாடோடி மன்னன் படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம், எம்ஜிஆரும் பானுமதியும் நடிக்கிற படத்தில் பானுமதி வந்து அஷ்டாவதானினா என்னன்னா ஒரே நேரத்தில் 8 வேலை செய்வாங்க. 8 வேலை எப்படின்னா, இப்போ நீங்கள் திருக்குறளில் 310 திருக்குறள் எதுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் முதுகில் யாராவது ஒரு உளுந்தம் பருப்பு எவ்வளோ பெருசு அதை அப்படி போடுவாங்க, அந்த பக்கம் இன்னொரு ஆள் மணி அடிப்பாங்க, இங்கே ஒரு ஆள் பூவை தூக்கி போடுவாங்க. இப்படி 8 வேலை நடக்கும் இவங்களை சுற்றியே. ஒரு ஆள் கணக்கு போடுவாங்க, கணக்கை சொல்லணும், அது 1010 3004 கூட்டினா எவ்வளவு பெருக்கினா எவ்வளவுன்னு அதை சொல்லணும். இந்த மணி கொஞ்ச நேரம் கழிச்சு மணி எத்தனை அடிச்சிச்சுன்னுவாங்க அதை சொல்லணும். இந்த முதுகில் எத்தனை உளுந்தம்பருப்பு உளுந்துச்சுன்னுவாங்க அதை சொல்லணும். எத்தனை பூ உங்கள் இதில் போட்டாங்கன்னுவாங்க அதை சொல்லணும். இப்படி 8 வேலைகள் நடக்கும், 8ஐயும் நினைவில் வச்சு சொல்லணும். இதில் சதாவதானம்னு 10 செய்கிறது, அஷ்டாவதானம்னு 8 செய்கிறது இருக்கு. அவங்க வந்து அஷ்டாவதானி. அவங்களுக்கு இசை மட்டுமல்ல ஜோதிடம் இந்த மாதிரிலாம் நல்லா தெரியும். ஒரு நாள் எம்ஜிஆர் கையை பார்த்துட்டு, உங்கள் கையில் ராஜரேகை ஓடுது, நீங்கள் ராஜா ஆவீங்க அப்படின்றாங்க. இது ராஜாக்கள் கையில் ஓடுற ரேகை, ஏன்னா அவங்க கையில எல்லாம் இல்லை, அவங்க படித்ததை வச்சு சொல்கிறாங்க, இது ராஜரேகை உங்கள் கையில் இருக்குது, ஆனால் நீங்கள் இப்போவே ராஜா தானே, மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் தானே, எம்ஜிஆரா அப்படி சொல்லுவாங்க. இப்போவே உங்கள் படமெல்லாம் மினிமம் கேரண்டி தானே, எப்படியும் லாபம் கொடுத்துரும், இன்னைக்கு வரைக்கும் லாபம் கொடுக்குது, அன்னைக்கு கொடுக்காதா, இன்னைக்கு வரைக்கும் லாபம் கொடுக்குது இல்லை, அதனால தானே தியேட்டரில் எம்ஜிஆர் படம் ஓடுது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியான்ட்டு சரின்னு சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. நம்ம ஃபீல்டில் நம்ம தானே ராஜா அப்படி. எம்ஜிஆர் வந்து கடைசி ஷூட்டிங் முடித்து வெளியே கிளம்புறாரு. அதோட முடியுது. மீனவ நண்பன் ஷூட்டிங் செட்டில் அந்த மினியேச்சர் ஷிப்பு வச்சு தண்ணி அடிக்கிறது, அப்போ தண்ணி அடிக்கிறது இவங்க க்ளோஸ்அப்பில் இவங்க முகத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் எம்ஜிஆர் நம்பியார் அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அதை எடுக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் வந்து இந்த திரையுலகத்தில் சக்கரவர்த்தியாக இருந்துட்டேன், ராஜாவாக இருந்துட்டேன், இனி நான் வந்து முதல் மந்திரியாக தான் போகிறேன், அப்படி தான் போகிறேன். இங்கே இருக்கிற பவர்ஸ் எல்லாம் எனக்கு அங்கே இருக்குமான்னு தெரியலை. நான் முதல் படத்தில் நடிக்கும் போதே என் கூட நடித்தது ராஜா மகள், ராஜகுமாரியில் நடித்தவங்க வந்து மாலதி, கே மாலதின்னு, அவங்க வந்து ராஜா ஒய்ஃப், மகள் இல்லை ராஜா ஒய்ஃபு. இந்த படத்தில் நடிக்கிறது ராமநாதபுரத்து ராஜா மகள் லதா. நான் ராஜா ஒய்ஃபோடு நடிக்க ஆரம்பித்தேன், இப்போ ராஜா மகளோடு நடிக்கிறேன். இந்த ஃபீல்டில் நான் வந்து ஏகபோக சக்கரவர்த்தி, இந்த வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார், ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்துட்டேன், இனி வந்து நான் மந்திரியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு வந்து பானுமதி அவர் கையை பார்த்துட்டு உங்கள் கையில் ராஜரேகை ஓடுதுன்னாங்க, இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே நீங்கள் ராஜா தானன்றாங்க. அதே மாதிரி அவர் இருந்துட்டார், ஏகபோக சக்கரவர்த்தி, அவர் சொல்கிறது தான் வாக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டார். அப்புறம் ஒரு நாள் என்னென்னன் ஷூட்டிங் நடக்குது. என்னென்னன் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஜெயலலிதா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா கையை பார்க்கும்போது ஜெயலலிதா கையில் அதே ராஜரேகை ஓடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மு நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளாக வருவ, உன் கையில் ராஜரேகை ஓடுதுன்றார். அரசியல் நெவர், நான் அதெல்லாம் வரமாட்டேன், சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடிக்க வராமல் இருந்தால் என்னவா வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை நான் அரசியலுக்கு போனாலும் போயிருப்பேன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து முசோலினி, ஹிட்லர் இவங்களுடைய புக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய லைப்ரரியில் ஏஆர்எஸ் சொல்லியிருப்பார், இந்த லைட் ரீடிங் புக்ஸுன்றோம்ல, ஹெரால்ட் ராபின்சன், ஷெல்டன், இந்த மாதிரி புக்ஸ் கிடையாது, எல்லாமே 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர், அந்த மாதிரி சீரியஸ் ரீடிங். அதில் முசோலினி, ஹிட்லர் இவங்களை பற்றிய புக்ஸ் எல்லாம் இருக்குது, கரிபால்டி. அப்போ அது படித்ததுனாலையோ என்னமோ அவங்க ஒருவேளை நான் அரசியலுக்கு வேணால் போயிருப்பேன், நடிகை ஆகலைன்னா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து சான்ஸே இல்லை அப்படின்றாங்க எம்ஜிஆர். ஏன்னா இவங்க தான் இப்போ டாப் ஸ்டார் ஆகிட்டாங்களா. 1968 8 படம் எம்ஜிஆர் படம் வருது. 8 படமும் ஜெயலலிதா தான் ஹீரோயின். 67, 68, 69 3 வருஷம்தான் எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா நடித்தது. 65 அஃப்கோர்ஸ் இது 1001 வருது. 66 ஃபுல்லாக அவங்க ரவிச்சந்திரனோட தான் நடித்தாங்க. அப்போ எம்ஜிஆர் மனசில் வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு யாரை கொண்டு வரலாம், நம்மளால் ஆட்சியையும் பார்த்துக்கிட்டு கட்சியும் பார்க்க முடியல, கட்சியில் ரொம்ப பிளவு. எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் மேலே ஒரு ஊழல் பட்டியல் கொண்டு வந்து கட்சியை தான் கபலீகரம் பண்ணணும்னு நினச்சி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கட்சிக்குள்ளே இப்படி பிரச்சனைகள் வருது, நம்ம வந்து மக்களை சந்திக்கவும் அடித்தள மக்கள்கிட்ட கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கும் போது அவர் ஜெயலலிதாவை மனசுக்கு கொண்டு வந்தது காரணம் அவங்க கையில் அந்த ஒரு. இன்னொன்று ஜெயலலிதாவே சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து இவங்க பிறந்து 2 வயசு கழிச்சு தானே இறந்து போகிறாங்க. அப்போ பிறந்தவொடனே ஜாதகம் கணிப்பாங்களா. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களா என் பொண்ணு பெரிய ஆளாக வருவா, பெரிய மகாராணியாக வருவான்னு அவங்க அப்பா ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதையும் ஜெயலலிதா ஷேர் பண்ணியிருக்கலாம். எங்கள் அப்பா இப்படி சொல்லுவாங்களா, ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம், சொல்லியிருக்கலாம் எம்ஜிஆர்கிட்ட. அப்போ எம்ஜிஆர் வந்து இவங்க தான் ரைட் பர்சன். இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணல, தனியாக இருக்காங்க, வெரி போல்டு லேடி, நல்ல இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் ஹிந்தி அதெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க. அதனால தானே டெல்லிக்கெல்லாம் அனுப்புகிறாரு, அவர் எம்பி ஆக்குறாரு. முதல்ல அங்கே தானே அவங்களுக்கு ட்ரைனிங். இந்திரா காந்தியோட ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டாங்கல்ல அவங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு மத்திய அரசோட பேச்சுவார்த்தைக்கு உதவுவா. இங்கேயும் வந்து மக்களை இவங்க போனாலே கூட்டம் கூடிரும், அதுக்கு பிறகு இவங்க பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஷீ கேன் டூ தட். இப்போ மற்ற நடிகர்களுக்கெல்லாம் கூட்டம் கூடும், ஆனால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. கூட்டம் வேணால் வரும், நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு ஓட்டு போடணும் தானே, அது போடணும். அப்போ ஜெயலலிதா கேன் இம்ப்ரெஸ் பீப்புள் பை ஹர் ஸ்பீச். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச் தயார் பண்ணி எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் ஜெயலலிதா வந்து ஒன்று எடுத்துட்டா அதில் ஜெயிப்பாங்க, எனக்கு முடியாதுங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து ரொம்ப போல்டு. ஒரு இது பொறுப்பை எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். எடுத்த பிறகு 1001 ஷூட்டிங் அப்போ எல்லாரும் போயிட்டாங்க, ஜெயலலிதா விட்டுட்டு மறந்துட்டாங்க. ஜெயலலிதா வாங்கின ஷிப்பில் அந்த இதில் போட்டில் ஏறலைன்றது தெரியலை. அங்கே போன பிறகு தான் தெரியுது எங்கே அம்முவை எங்கன்னா அம்முவை காணோம். ஐயோ அது ஏறலையா, அதுங்கள நம்ம வந்துட்டோமான்னு. என்னையே அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு எம்ஜிஆர் அந்த நடுக்கடலில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, பார்த்தா ஒரு சிங்கிள் போட்டில் ஜெயலலிதா போகுது. அப்போ அவங்க என்ன வயசு, 15 வயசு. அவங்க அம்மா அன்னைக்கு இல்லை. அப்போது ஒரு இது கடற்கரைக்கு வர்றாங்க, போயிருச்சு படகு. அங்கே இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என்னையை கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்றாங்க. சரி வாங்க நான் பணம் தர்றேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஏறி ஒத்தையில். அப்போ எம்ஜிஆர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை ஹர் போல்ட்னஸ், வெரி பிரேவ் கேர்ள் அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் இவை கல்யாணம் ஆகாதவங்க, வெரி போல்டு. இன்னொன்று ஒரு நல்ல கம்பீரம் அப்பையிலேருந்து இருந்திருக்கு. அவங்க தான் எப்போ உட்காந்து ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்தால் எந்திரிக்கக்கூடாது, நம்ம எந்திரிக்கிறது இல்லை, மற்ற ஆள் எந்திரிக்கக்கூடாதுன்னு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, டைரக்டர் சங்கர், பழைய சங்கர், அவரை இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு தன்னை மறைச்சி அப்படி உட்கார்ந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வயசானவர் அவர், எம்ஜிஆருக்கு சம்மந்தி. அவர் மகளைத்தான் எம்ஜிஆரோட அன்னை மகன் கட்டினாங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படி போகிறாரு, இவங்க யாருமே எந்திரிக்கலை. எம்ஜிஆர் போனதே உங்களுக்கு தெரியாது. உடனே ஜெயலலிதா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாமோன்னு, உங்கள் ஹீரோ போகிறாருன்றாங்க. அச்சோ எந்திரிக்கிச்சு வணக்கம் சொல்லலையே, என்னப்பா நீ இப்படி உட்காரு இப்படி உட்காருன்னு. இவங்களுக்கு அது ஒரு வேடிக்கை. என்ன எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும், ஏன் நீங்கள் வணக்கம் வாங்காமல் போக மாட்டீங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் சங்கர் ஓடி போய் சொல்கிறாரு, ஐயோ அண்ணே நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலண்ணே, அம்மு இங்கிட்டு திரும்பி உட்காருங்கன்ன உடனே நான் அப்படி உட்காந்துட்டேன்னு, எனக்கு தெரியும் அவள் தான் இந்த வேலை பார்த்துருப்பான்னு, எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லைன்றாரு. அப்போ எம்ஜிஆரையே சேலஞ்சு பண்ணுற ஆள். என்ன உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கணும், ஏன் ஒரு நாள் வணக்கம் வாங்காமல் போனால் தான் என்ன, அப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்குரிய விளையாட்டுத்தனம் தான்னாலும் அப்படி ஒரு சேலஞ்சு பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, டக்குன்னு நம்ம எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும்,
அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக சாவித்திரியே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர்ற நடிகைகள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்து புஸ்தகம் படிக்கிறாங்க, சீனியர் நடிகர்களை மதிக்கிறதில்ல, பேசுறதில்ல. சீனியர் நடிகைகள் வந்தால் எழுந்து வந்து வணக்கம் சொல்கிறதில்ல. இப்போ சாவித்திரி வர்றாங்கன்னா இவங்க எந்திரிச்சு போய் வாங்கம்மான்னு வணக்கம் சொல்லி அவங்க வந்து உட்காந்த பிறகு தானே உட்காரணும். இவங்க பாட்டுக்கு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்தால் வணக்கம் அப்படின்வாங்க. அப்போ சாவித்திரி அது ஹர்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி அவங்களே வந்து இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. அப்படி ஜெயலலிதா வந்து இன் சோ மெனி வேஸ் ரொம்ப பொருத்தமான ஆள் அப்படின்னு தெரிஞ்சனால எம்ஜிஆர் வந்து கரெக்டான செலெக்ஷன் தானே. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பேர் நிற்கிற மாதிரியே ஜெயலலிதா பேர் நிற்குதில்ல. அப்போ அவங்க ஜாதகப்படி அவங்க ராஜா ஆனாங்கன்றது ஒரு பக்கம், எம்ஜிஆருடைய செலெக்ஷன் கரெக்ட். அவருக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்தார். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வராதனால தான் இன்னைக்கு கட்சி தகுடு தத்தம் போடுது. இல்லை மேம், இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியில் பல பிளவுகள் வந்தது. ஜானகி அம்மையார் ஒரு பக்கம், ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா தலைமையில் ஒரு பெரிய அணியை உருவாகுச்சு. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லாததுக்கு பிறகு அதிமுக அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இன்னைக்கு இருக்குது. ஜெயலலிதா எந்த இடத்துல தவற விட்டார்? அவங்க இவ்வளோ சீக்கிரம் சாவோன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் 60 தொட்டவங்களே யாரும் கிடையாது. இன்னைக்கு நான் 60 வயசு ஆனதே எனக்கு வந்து போனஸ். இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு போனஸ். எங்கள் குடும்பத்தில் யாருமே 60 தொட்டதில்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அந்த கடைசி பீரியடில் வந்து அவங்க அடுத்து கான்சிக்யூட்டிவாக ஜெயிச்சு வந்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்க மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இனி வந்து நம்ம கடவுள் நமக்கு அற்புதமாக இந்த ஆயுசை கொடுத்துருக்காரு, இந்த பதவியும் கொடுத்துருக்காரு. ஜெயிக்காமல் இருந்திருந்தா சாகாமலாது இருந்திருப்பாங்க. பதவியும் கொடுத்துருக்காரு, அதனால் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்லது செய்கிறதுக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து தனக்கு நிகராக ஒரு ஆள் உலகத்திலே இல்லைன்னு நினைப்பாங்க. 1000 வருஷம் இந்த கட்சி இருக்கும்ன்றாங்களா, அப்போ நமக்கு அடுத்து யார் வர்றது? அவங்க விஜயசாந்தியை கேட்டு பார்க்குறாங்க, அந்த அம்மா முடியலை, அவங்க அங்கே போயிடுறாங்க. அஜித்தை கேட்குறாங்க, அஜித்தும் ஹி செட் நோ. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு ஆளாக கண்டுபிடிக்க முடியலை. அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தேடி இருக்காங்க. விஜயசாந்திகிட்ட சொல்லி அதில் அஜித் அவர்கள் பட்டியல் பெயரும் இருக்குதா? ஆமாம், அஜித்திட்ட நிறைய கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கன்னு. விஜயகாந்த் கூட அவங்க கட்சியில் சேர்ந்துருக்கலாம், சேர்ந்துருந்தா நல்ல ஒரு தன்மையான ஆள் தான். விஜயகாந்த் வந்து எல்லா இடத்துலையும் நாக்க துருத்திக்கிட்டு பேசுகிறவர் கிடையாது. அவர் பெரியவங்கன்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப தன்மையாக தான் இருப்பார். அவர் நல்லா இருந்திருப்பார். அவர் கூட இருந்தவங்க அவரை வந்து ஏற்றி விட்டு நீங்களே பெரிய ஹீரோ, நீங்கள் போய் என்ன அந்த அம்மாட்ட சேர்றது, நீங்களே பெரிய சிஎம் பிஎம்லாம் ஆகலான்னு இந்த சுற்றி இருந்தவங்க கெடுத்த கெடுதான். அவர் சேர்ந்துருந்தா கூட அவர் ஒரு இன்னும் எம்ஜிஆர் மாதிரியே ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மனிதர். அவர் இன்னைக்கு அதிமுகவுக்கு கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த அம்மா 100 வயசு இருக்கட்டும், இருந்தாலும் அவர் வந்து ஒரு அடுத்த பொசிஷனில் அந்த அம்மாவால் எல்லா நாளும் அலைய முடியாதுல்ல. எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா தேவைப்பட்ட மாதிரி ஜெயலலிதா இடத்துல விஜயகாந்த் இருந்திருக்கலாம், அந்த கட்சியில் இருந்திருக்கலாம். அவரும் தவற விட்டுட்டார். அவங்களும் வந்து தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலை. அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, விஜயசாந்தி எல்லாம் கேட்குறாங்க, நீ என் கட்சியில் சேர்ந்துரு, என் கூட இருந்திருந்தா அவங்க தான் இன்றைக்கி வந்திருப்பாங்க. நம்ம வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. நம்ம வந்து மக்கள் அன்பைத்தான் பார்ப்போமே தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்க்குற ஆட்களே கிடையாது. அதனால விஜயசாந்தி வந்திருக்கலாம். விஜயசாந்தி வந்திருந்தால் அவங்க ஒரு தமிழர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க, எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை தானே. அஜித் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே அந்த அஜித் வந்து இந்த சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாதவராக போயிட்டார். தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் நிம்மதி, தன் அமைதி, அப்படி போயிட்டாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வீரப்பெண்மணின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த அமைச்சர்கள் எல்லாமே அவங்க வந்தாங்கன்னா வளைஞ்சு குனிஞ்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆளுமைக்கான ஒரு காட்சி அவங்க பார்ப்பாங்களா, இல்லை என்ன காரணம்? அது ஒரு விளையாட்டு தான். இல்லை ஆண்களை பிடிக்காமல் கூட இருக்குமோ? அப்படி கிடையாது. ஆண்களை அதெல்லாம் வந்து இவங்களா இன்டர்பிரேட் பண்ணுறது. அவங்களுக்கு ஆண்களை பிடிக்காது, அவங்க வந்து சொன்னாங்களா ஆண்களை பிடிக்காதுன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை அந்த சம்பவங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கணும். இல்லை நீங்கள் அதிமுக அந்த எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது இவங்களை வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டது ஒரு பக்கம், திமுக சட்டசபையில் பண்ண அப்போ திமுக காரன் தானே காலில் விழுந்து கும்பிட்டு அந்த அம்மா சந்தோஷப்படணும், கூட இருந்தவங்க தானே.
இப்போ சாத்தூர் ராமச்சந்திரன் வந்து காலில் விழுந்து கும்பிட்டதா ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் போட்டிருக்கவே கூடாது. அது இவங்க போட்டாங்களா இல்லை இவங்க கூட இருந்த மற்றவங்க போட்டாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் போட்டிருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு பெரிய இனத்தினுடைய அந்த ரெட்டியார் சமூகத்தினுடைய தலைவர். சாத்தூரார்லாம் ஒரு பெரிய ஆள். அந்த பகுதியில் அருப்புக்கோட்டை அந்த விருதுநகர் பகுதியில் மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபர் அவர். அதனால தான் இன்னும் வீட்டில் வந்து முன்னாடி எம்ஜிஆர் படம் வச்சுருப்பார், கலைஞர் படம் வச்சுருக்கிற இடத்துலையே. அதாவது ஜெயலலிதா பிடிக்காதனால நான் கட்சியை விட்டு வந்தேனே தவிர மற்றபடி எனக்கும் இந்த கட்சிக்கு எந்த விரோதமும் இல்லை, என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. திருநாவுக்கரசு வீட்டில எல்லாம் வந்து எம்ஜிஆர் படம் பெருசாக இருக்கும். அது என்னன்னா, இந்தம்மா வந்து பிடிக்கலைன்னா திமுக காரங்க காலில் விழணும்னு எதிர்பார்த்தா, என்னை எவன் வந்து துன்புறுத்தினானோ அவன்லாம் என் காலில் வந்து விழணும்னு எதிர்பார்த்தா அது நியாயம். இது தன் சொந்த கட்சிக்காரங்க தானே, அவங்களே வந்து விழுகிறனால இவங்க வந்து சரி விழுந்தா விழுந்துட்டு போன்றாங்க. விழணும்னு அவங்க யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது. அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எம்ஜிஆர் சேரில் சோஃபாவில் உட்காந்துருந்து அப்படி கால்மாட்டில் உட்காருவார். உட்காராதீங்க மேலே உட்காருங்கன்னா கேட்க மாட்டார். வேற பலர் வந்து உட்காந்துருப்பாங்க சோஃபாவில், ஆனால் இந்த ஆள் கீழே தான் உட்காந்துருக்கோம். ஐயோ அவங்கெல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்களே, நம்மளை தப்பாக நினைப்பாங்களே, நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி உட்காந்துருக்கோம்னு அப்படியே தான் உட்காந்துருக்கோம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு சலுகை கெயின் பண்ணுறதுக்கான நடவடிக்கைன்னு தான் நினைக்கணுமே தவிர அவர் ரொம்ப தாழ்மையானவர். எம்ஜிஆரே அப்படி நினைக்கல. நீ இங்கே உட்காருன்னு சொல்லலை. நீ என்ன மண்ணாங்கட்டிக்கு வந்து கால் மாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து யாரும் காலில் விழுந்து கும்பிடணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலில் விழுந்து கும்பிடாதவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இந்த கான்சிக்யூட்டிவ் விக்டரி அப்போ முதல்ல அவங்க நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த தடவை எலெக்ஷனில் வெற்றிக்கு காரணம் அம்மா உணவகம். அந்த ஸ்கீமை கொண்டு வந்தவர் சைதை சாதுரைசாமி. அவர் மலிவு விலை உணவகம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஐடியாவை சொல்கிறாரு, இந்த மாதிரி நடத்தலாம்னு. ரைட்டுன்றாங்க. அம்மா உணவகம்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சென்னையில், அப்புறம் மற்ற ஊர்களில். நல்லா இருக்குது. இப்போ கூட எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அம்மா உணவகத்தில் தான் மத்தியானம் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு, தொழிலாளர்கள், இங்கே வந்து நிறைய இணை இயக்குனர்கள்லாம் வந்து புதுசாக ஊருக்கு வர்றவங்க அம்மா உணவகத்தில் சாப்பிடுவோம் அப்படின்பாங்க. அப்போது இளைஞர்லேருந்து முதியவர் வரைக்கும் அதை உதவுது. அந்த அம்மா உணவகம் வந்து மக்கள் பேராதரவு பெற்ற உணவகமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து அந்த நேரம் எந்த ஃப்ரீயும் கொடுக்கல. அந்த எலெக்ஷனில் நீங்கள் பாருங்கள், மிக்சி கிரைண்டரு எல்லாரும் ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒன்றுமே கொடுக்கல. ஆனாலும் அந்த அம்மா ஜெயிச்சிச்சு. ஆமாம், ஃப்ரீயே கொடுக்காம ஜெயிச்சாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் ஃப்ரீ கொடுத்தா ஜெயிப்பாங்கன்னு. ஃப்ரீயெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கணும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் முதல் பொக்கே, ஃபஸ்ட்டு பொக்கே மேயர்கிட்ட வாங்குறேன்ட்டாங்க. இங்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் முந்திக்கிட்டு நிற்கிறாங்க. அவர் பின்னாடி அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு, சைதை. அவரை கூப்பிடுங்க, நான் ஃபஸ்ட்டு பொக்கே அவர்கிட்ட தான் வாங்குவேன்ட்டாங்க. சரின்னு இவர் கொண்டு போய் பொக்கே கொடுத்தாரு. அவர் ஒன்றும் காலில் எல்லாம் விழுந்து கும்பிடலையே. அவர் எப்பவுமே காலில் விழுந்து கும்பிட்டதில்லை ஜெயலலிதா காலில். அப்புறம் எப்படி அவங்க ஃபஸ்ட்டு பொக்கே வாங்குவாங்க? கட்சிக்கு நல்ல பேர், நேர்மையான ஒரு அரசியல்வாதி, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய நன்மைக்காக இவ்வளவு செய்கிறாங்க, கட்சிக்காக பாடுபடுறாங்களா, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. நீ உன்னுடைய சுய லாபத்துக்காக நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. ஏன்னா அவர் வந்து அப்போவே அந்த வேட்பாளர் இதில் வந்து அவருடைய சொத்து இத்தனை கோடி, 230 கோடி என்னமோ சொல்லுவாங்க, போட்டிருக்காரு. போட்டு நேர்மையாக சம்பாதிக்கிறாங்க, நேர்மையாக கணக்காட்டுறாங்க, கட்சிக்கு நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க. அவரே அது பர்சனலாக முதல்ல நடத்தினது, கட்சிக்காக இல்லை. முதல்ல மலிவு விலை உணவகம் சைதாப்பேட்டையில் சைதை சார் நடத்துகிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா மாட்ட சொல்லவும் அவங்களும் அதை எடுத்து ஒரு பெரிய ஸ்கீமாக கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேல் அங்கே இங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊர்லேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஆந்திராவில் கொண்டு வர்றாங்க, வடநாட்டில் கொண்டு வர்றாங்க, சப்பாத்தியும் அந்த என்னது பருப்பு மட்டும் கொடுக்கறது அப்படின்னு நிறைய மாநிலங்களில் இதை பார்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மலிவு விலை உணவகம் கொண்டு வர்றாங்க வெவ்வேறு பேர்களில். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன என் காலில் விழுன்னா சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து வர்ற ஆட்கள்லாம் விழுவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து காலில் விழுகிறீங்களா, அப்போ நீங்கள் ஏதோ எதிர்பார்க்குறீங்க, விழுந்துட்டு போ, எனக்கு என்ன, என்கிட்ட எந்த சுய லாபமும் பர்சனல் பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காத ஆள்
சைதை சா துரைசாமி. அவர் என் காலில் விழலையே, நானும் விழ சொல்லலையே, விழுன்னு சொல்லலையே. அப்போ அந்த அம்மா கிட்ட வந்து தப்பே கிடையாது. அந்த அம்மா யாரையும் விழுன்னு சொல்கிறதோ விழணும்னு எதிர்பார்க்குறதோ கிடையாது. யார் வந்து சுயலாபம் எதிர்பார்த்து எங்கள் அம்மா நம்மளை கோவிச்சுக்குருவாங்களோ அப்படின்னு நினச்சி கோவிச்சா என்ன, கோவிச்சா நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நாடு கடத்த மாட்டாங்கல்ல, நீங்கள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. அப்படி வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காகத்தான் விழுந்தாங்களே தவிர அந்த அம்மா யாரையும் என் காலில் விழுன்னு சொன்னதில்லை. விழுன்னு சொல்லியிருந்தா விழமாட்டேன்ட்டு போக வேண்டியது தானே. பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.